ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதியம் நினச்சா பாக்கியராஜுக்கும் மலருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு வேணுன்றத அவங்களே கேட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மலர் வந்து பாக்கியராஜை பார்க்க போகிறாங்க. இதுக்கு கூட அவங்க அத்தை மாமா கிட்ட அத்தனை தடவை பர்மிஷன் கேட்டுட்டு போயிருக்காங்க. இதுவே மதியம் இருந்தால் நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்திருப்பாங்க. அப்போது அவங்க கிளம்பி ரெடி ஆகிட்டு அத்தை நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பினதுக்கு அப்புறமா இங்கே இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு மதியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க அவளுக்கு வெறும் 20,000 தான் சம்பளமா? அவ்வளோ படிப்பை படிச்சுட்டு வெறும் 20,000த்துக்கு சம்பளத்துக்கு போகிறா. பர்மனெண்ட் ஆகும்னா தான் அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறா. என்னங்க இது? நான் என்ன கேட்டாலும் எனக்கு பேச்சு எதிர்த்து பேசிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. வர நம்ம பேச்சுக்கே மரியாதையே இல்லைங்க அப்படின்றாங்க. பின்ன என்ன, நாம் என்ன பண்ண முடியும்? எல்லாம் நம்ம மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சாரு சுரேஷ்க்கு அந்த பொண்ணை. சுரேஷும் அவளை என்ன எதுன்னு கேட்க மாட்டேன்றான். நம்ம வாயாக தான் அடுக்கிறான். பொண்டாட்டி வந்ததும் அவனும் மாறிட்டான் போல இருக்கு. அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னமோ மலர் எப்படி இருக்கா? அவளை மாதிரி அவளும் இருந்தா எந்த பிரச்சனையும் வராது இல்லைங்க. ஆனால் நம்ம எது சொன்னாலும் அவள் எது கேள்வி கேட்குறா. மலர் சரிங்க அத்தை அப்படின்னு அடுத்த நிமிஷம் எல்லாம் வெளியே செய்கிறா. இப்படி ஒரே வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி இருந்தா மலருக்கும் மதி மாதிரி ஆகணும்னு தோணாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய அத்தை அவருடைய மாமா அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான், ஆனால் மலர் அப்படி எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு அவளுக்கு தைரியம் எல்லாம் இல்லை. நம்ம என்ன பேசினாலையும் மலர் கேட்டுப்பா. அதனால இந்த மாதிரி அவள் பேசுகிறான்னு நினச்சி நீயும் இந்த மாதிரி நடந்துக்கணும்னு ஆசைப்படாத. அவளை மாதிரி இவ்வளோ நாள் எப்படி இருந்தியோ அதே மாதிரி நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ மலர்கிட்ட தனியாக இருக்கிறப்போ பேசு. மலர் இப்போ ஸ்கூலுக்கு தானே போயிருக்கா. எப்படியும் பாப்பாவை கூட்டிகிட்டு ஸ்கூல் முடிஞ்சு பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வருவா. அப்போது நீ எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடு. ஆமாம், அவள் காலேஜுக்கு போனவள் எப்போ வராலாம் அப்படின்னு கேட்கவும் அது யாருக்கு தெரியும்? நம்ம கிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டு இந்த டைமுக்கு போறேன் இந்த டைமுக்கு வரேன்னு சொல்லிட்டா போனா. காலையிலே போவேன்னு சொன்னா அது மட்டும்தான் தெரியும். காலையில எப்படி 7:30 மணிக்கு கிளம்புனா அப்போதான் 8 மணிக்கு காலேஜுக்கு போக முடியும்னு சொன்னா. ஆனா எந்த டைமுக்கு போய் எப்போ ஈவினிங் எப்போ இந்த டைமுக்கு வரான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா அப்படின்னு இவ்வளோ பேசுறீங்களே, நீங்க கேட்க வேண்டியது தானே. உங்ககிட்ட தானே வந்து பர்மிஷன் கேட்டா என்னமோ என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியால இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பிரச்சனை வருது. மலரும் எங்க மதிய மாறிடுவாங்களோ அப்படின்னு பயம் இவங்களுக்கு வந்துருச்சு. ஆனா நம்ம மதி அப்படிதான் நினைக்கிறாங்க. அதாவது மலர் வந்து மதி மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நாம ஏன் மதி மாதிரி பேசக்கூடாது? நமக்கானதை நாம தான் கேட்டு வாங்கணும். அப்ப நம்ம இவ்வளவு நாளைக்கு எதுக்குமே கையால் ஆகாம இருந்திருக்கோம்ல. மதி சொன்னதெல்லாம் உண்மை தானே. வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க, திட்டுவாங்கன்னு பயந்துக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டு பொம்மையாட்டும் நானும் இவ்வளோ நாளாக இருந்துட்டேன். அதனால தான் நம்மளை எல்லாருமே காலில் தூக்கி மெரிக்கிறாங்க. நாமளும் மதிய மாதிரி எதிர்த்து பேசினா நம்மளையும் யாரும் எதுவும் கேட்க முடியாதுல்ல. நம்ம இஷ்டப்படி நாம் இருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த குணம் மட்டும் வரவே மாட்டேங்குது. போக போக நம்மளை நாமளே மாற்றிக்கணும். இப்படியே இருந்துடக்கூடாது. நமக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. நாளை பின்ன அவளுக்கும் ஏதாச்சும் வச்சு வைக்கணும், அவளையும் வளர்க்கணும். இப்படியே எல்லாருக்கும் அடங்கி கிடந்தா எப்படி? குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அதே மாதிரி நம்மளுடைய வேலையும் எனக்கு முக்கியம் தானே. நான் இவ்வளோ வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லலையே, நான் செய்கிறேன். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நாலு இடத்துக்கு போக வர, அவர்கிட்ட பேச, இந்த குடும்பத்தில் கலந்து பேசி முடிவெடுக்க எனக்கு உரிமையிலே என்ன. எனக்கு வேணும்ன்றது நானும் எனக்கு கேட்டு வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை நமக்கு வேணுன்றத கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இதை நம்ம வந்து நமக்கு அடுத்து கேட்டு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சும் வச்சுட்டே வந்து போயிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து மலர் வந்து எப்படி மாறிடுவாங்களோ, மலர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களோட பேச்சுக்கே கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. ஸோ இப்போ அவருடைய மாமாவே மதி என்ன சொன்னாலையும் பயந்து அடங்கி போகிற நிலைமைக்கு இப்போ ஆயிட்டாரு. இவ்வளோ நாள் தான் குடும்பத்தில் எல்லாரையும் ஆட்டி வச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மதியம் என்னைக்கு வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னிலேருந்து எல்லாமே மாறிடுச்சு. மதிய திருத்தணும் அப்படின்னு இவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கே ரிப்பீட்டடாக ஆகுது. என்ன பேசினாலும் மலர் எதிர்த்து பேசுறதுனால அதாவது மதி வந்து எதிர்த்து பேசுறதுனால இவங்களாலேயே எதுவும் பேச முடியாது கிடையாது. ஏன் மதியை பார்த்தா பயந்து அமைதியாகிற நிலைமைக்கு இப்போ ஆயிட்டாங்க. இவகிட்ட எதுக்கு பேச்சு கொடுக்கணும், நம்ம எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியாக தான் பேசுவா, இவ என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுட்டு தான் போகணும் போல இருக்கு அப்படின்னு அமைதியாக ஆகிறதுக்காக பழகவும் செய்கிறாங்க இவங்க. அப்போ என்னோட சைடு மலர் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்க நீ அப்படின்னவும் வீட்டில் நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க. மதி எப்படியெல்லாம் நடந்துக்கிறா தெரியுமா? வீடாவே இல்லை. மாமா அத்தை யாராலுமே மதிக்கிட்ட எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஏன் சுரேஷ் எந்த அளவுக்கு போகப்பட்டு மதிக்கிட்ட சண்டை போடுவான். ஆனால் சுரேஷே இன்னைக்கு மதிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினான். அவ என்னமோ பண்ணிட்டு
போகிறேன், நீங்கள் விடுங்களேன்னா அத்தையும் மாமாவும் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறியான்னு கூட சுரேஷை கேட்டு பார்த்துட்டாங்க. சுரேஷையே மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். மதி கரெக்டாக பேசுகிறான். ஆனால் இதுலேருந்து ஒன்று புரியுது ரேவதி, நான் தான் இவ்வளோ நல்லா முட்டாளாக இருந்திருக்கேன், யார் என்ன சொன்னாலையும் குடும்பத்துக்காகன்னு சொல்லிட்டு. இனிமே நானும் எனக்கானதை பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லவும், அண்ணி உங்களை யார் வேண்டான்னு சொன்னால் ஆரம்பத்துலேருந்தே தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது, நீங்கள் உங்களுக்கானதை கேட்டு வாங்கங்க, அவங்க அப்படிதான் சொல்லிட்டு நாம் பயந்துட்டோ இருந்தோம் அப்படின்னா நம்மளை காலில் போட்டு மிதிப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுப்போன்னு நினச்சிப்பாங்க அப்படின்னும் இதே தான் மதியம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போ எங்கே நீ போயிட்டுருக்கீங்க, எங்கே வெளியில் போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு ரேவதி கேட்கவும், ஆமாம் உங்கள் அண்ணன் எங்கேயோ வர சொன்னார் வீட்டில், நான் அதுக்கு கூட மதியோடைய அதாவது பாப்பாவோடைய ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்ன நீ உண்மையை சொல்லிட்டு அண்ணன் வர சொன்னாருன்னு போக வேண்டியது தானே அப்படின்னவும், உன் அம்மாவும் அப்பாவும் அப்படியே நான் அவரை பார்க்க போகிறேன்னா விட்டுருவாங்களே, அவனை எதுக்கு பேங்க் முடிச்சு தனியாக வர சொல்கிறான், ஏன் வீட்டில் வந்து எதுவாக இருந்தாலும் பேச மாட்டிங்களா, வெளியில் தான் போகணுமா, ஏன் செலவு பண்ணணுமா, எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு 9 கேள்வி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, அதுக்கு ஒரே ஒரு பொய்யை சொல்லிட்டு நான் பேசாமல் அவரை பார்க்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டு இருக்கவும், என்ன நீ இப்போ தானே நீங்களும் மதிய மாதிரி நானும் இருக்கணும்னு நினச்சேன் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னும், நான் மாற்றிக்கணும்னு நினச்சாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னை மாற விட மாட்டாங்க ரேவதி, போகிற போக்கில் போகட்டும் பார்க்கலாம், ஒரு சில விஷயங்களை நமக்கு வேணும்னு தான் நான் கேட்டு முடிவு பண்ணி வாங்கிக்கலாம்னு நினச்சிருக்கேன், பார்க்கலாம் நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு, மதிய மாதிரி தைரியம் நமக்கு வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. சரிங்க நீன்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களும் போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பேங்க் பார்க்க பாக்கியராஜ் சொன்ன மாதிரி அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு நான் வந்துட்டேங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. நானும் கிளம்பிட்டேன் மலரே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பைக் எடுத்துகிட்டு வந்து வராங்க. இங்கே வந்துட்டு வந்த உடனே எதுக்குங்க இங்கே வேலை சொன்னீங்க, என்ன விஷயம், வீட்டில் நான் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி அத்தைக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், என்னடி புருஷன் கூப்பிட்றேன், என்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட உனக்கு நேரம் இல்லையா அப்படின்னு, ஏங்க அதுதானங்க இல்லை, அது இருந்தால் ஏன் நான் உங்ககிட்ட இப்படி பேச போகிறேன் அப்படின்னவும், சரி விடு இதெல்லாத்தையும் எதுக்கு பேசிக்கிட்டேன் இதா அப்படின்னு கொடுக்குறாங்க. என்னதுங்க இது சம்பளமா, இப்போ தானே கொடுத்தீங்க, இது என்னது அப்படின்னவும், இது சம்பளம் இல்லடி ப்ரொமோஷன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மலருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, ஆமாம் மலர் இன்னைக்கு எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் கிட்ட எல்லாமே நல்லாவே நடந்துக்கிறேன், ஆஃபீஸ்லேயும் என்னால் வந்து பேங்க்லேயும் வந்து இன்கம் வந்திருக்கு அப்படின்றதுனால எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு சேலரியும் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீட்டில் இனிமேல் வந்து இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும், அதாவது இன்னும் செலவு அதிகமானாலையும் நான் இதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன், ஓரளவுக்கு சமாளிக்க முடியாமல் இருந்ததுனால இப்போ ப்ரொமோஷனும் கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மலர் அப்படின்னு இதை மலர்கிட்ட கொடுக்கவும், மலர் அதை வாங்கின்னு சந்தோஷமாக பிரித்து பார்க்க நினச்சாங்க. பாக்கியராஜ் இப்படி சொன்ன உடனே அந்த பேப்பரை அப்படியே மடித்து உள்ளே வச்சிடுறாங்க. ஏன் மலர் என்னாச்சு அதை பாரு அப்படின்னும், எதான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் இதை பிரித்து படித்து பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு, ஏன் மலர் என்னாச்சு இப்போ தானே சந்தோஷப்பட்டா அதுக்குள்ளேயே இப்படி மடித்து லெட்டரை வடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியராஜ் வந்து கேட்குறாங்க. அப்போ தான் மலர் சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது எல்லாமே சந்தோஷம்தான், இன்கம் கிடைச்சதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான், அதாவது சேலரியை வந்து அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களே அதுவும் சந்தோஷம்தான், ஆனால் இப்படி சம்பளம் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் என்ன செலவு வந்தாலையும் அதை நான் இன்னும் சேர்ந்து மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. ஏங்க நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது, ராகவி இருக்கா, அவளுக்கு ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கா இல்லையாங்க, எல்லாத்தையும் குடும்பத்துக்காகவே செலவு பண்ணிட்டு எப்படிங்க, பத்தாததுக்கு நிலத்தை வேற பேங்க்ல அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்கீங்க, அந்த விஷயமே மாமாவுக்கு தெரியாது, வித்துட்டீங்க தான் நினச்சிட்டு இருக்காங்க, நாம் அந்த அதாவது அந்த லேண்டை திரும்பவும் மீட்க வேணாமா, அது பின்ன பாப்பாவுக்கு அது யூஸ் ஆகாதுதான். ஏங்க நான் சொல்கிறேனேன்னு மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இன்னைக்கு தானே நானும் மதிய மாதிரி இருக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டேன், நீங்களும் எடுத்து மதிய நல்லா தான் பேசுகிறா, அவளுக்கானதை அவள் கேட்டு வாங்கிக்கிறான், நீங்களும் மதியம் நினச்சி எவ்வளோ பெருமைப்பட்டீங்க, அந்த மாதிரி நான் இருக்கணுன்ற ஆசை உங்களுக்கு இல்லையாங்க, கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் கேட்கவும், என்ன மலர் இங்க வந்தும் அதையே பேசுறியா அப்படின்னும், நான் உங்களுக்கு அதை பத்தி பேசுறது மட்டும்தான் புரியுதா, நான் எதுக்காக பேசுறேன்றது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னும், சுத்தி வளைக்காம டைரக்டா விஷயத்த சொல்லி மலரே அப்படின்னவும், ஏங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதெல்லாம் சந்தோஷம் தான், அதை பத்தி வீட்டில் சொல்லுங்க, நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா ப்ரொமோஷன் வந்ததுனால சேலரி ஏத்திட்டாங்க அப்படின்ற விஷயத்த வீட்டில் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பாக்கியராஜ் அதிர்ச்சி ஆகுறாங்க. அது எப்படி மலரை வீட்டில் சொல்லாம இருக்க முடியும்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்லலைன்னா வீட்டுக்கு என்ன தெரியவா போகுது, இங்கே பாருங்கள் 6 மாதம் கழித்து தான் சேலரி ஏற்றுவாங்க, இப்போதைக்கு ப்ரமோஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த 6 மாதம் அந்த இன்கம்மை நம்ம சேர்த்து வைக்கலாம், உங்களுக்கு சேலரி சேர்த்து கொடுத்தாங்க இல்லையா, அதை நம்ம பாப்பாவுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போட்டு வைக்கலாம். நகை விலை எங்கே ஏறிட்டு போகுதுன்னு தெரியுதுங்களா, அதை போட்டு வைக்கலாம். 6 மாதம் கழித்து உங்களுக்கு சேலரி ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த ஏற்றின சேலரியிலையும் பாதி தான் உங்களுக்கு ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மீதி பாதியை என்கிட்ட கொடுங்க, அதுக்கப்புறமா ஒரு 6 மாதம் முழு அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து அந்த பாதி அமௌண்ட்டாச்சு நான் பாப்பாவுக்காக சேர்த்து வைக்கிறேனேங்க. இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, பாப்பாவுக்கு எவ்வளவோ செலவு இருக்குங்க, புரிஞ்சுக்கோங்க. அவள் இன்னும் சின்ன குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இன்னும் கொஞ்ச நாளில் அவள் பெரிய மனுஷி ஆடவா, அவளுக்குன்னு எவ்வளவோ செலவு இருக்குது. நம்ம குடும்பத்துக்காகவே பார்த்தா எல்லாம் எப்படிங்க, குடும்பத்தை பார்க்க வேணான்னு சொல்லலை, இவ்வளோ நாள் எப்படி சேலரி வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரியே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் சொல்லவும் பாக்கியராஜ் யோசிக்கிறாங்க. நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டுனாங்க, இதை வீட்டில் நான் எல்லார் முன்னாடியும் வச்சும் ஏன் பேச முடியாது, என் புருஷன் சம்பாதிக்கிறான், இந்த குடும்பத்துக்கு கொடுக்க முடியாது, எல்லா சம்பளமும் எனக்கும் என் பொண்ணுக்கு தான் நான் பேசினா எவ்வளோ சண்டை வரும். நீங்கள் குடும்பம் தான் முக்கியம் நினைக்கிறீங்க, அது நான் உடைக்க விரும்பலை. உங்கள் குடும்பத்தை பிரித்து நான் உங்களை கூட்டிகிட்டு போகவும் விரும்பலை. நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே இவ்வளோ நாளுமே நான் நடந்துட்டு வரேன். எனக்காக இந்த ஒரு உதவியை நீங்கள் செய்கிறீங்களா, நல்ல வேலை என்னை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு, என்னை கூப்பிட்டு சொன்னீங்களே, வீட்டில் வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இது எதுவுமே நடக்காமல் போயிருக்கோம் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. பாக்கியராஜ் யோசிச்சுட்டே இருக்காரு. என்னங்க நான் சொல்கிறேன், ஏதாச்சுக்கு ஏதோ பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோமோ, பாக்கியராஜ் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நீ சொல்கிறதும் சரிதான் மலர் அப்படின்னும். அப்புறம் என்னங்க வீட்டில் ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, 6 மாதம் கழித்து சேலரி ஏற்றுறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் போதும். அப்படியும் எவ்வளோடா சேலரி ஏற்றுவாங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சேலரி ஏற்றிருக்காங்கன்னு சொல்கிறீங்களோ அதை விட வந்து பாதி வந்து ஏற்ற போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் நீங்கள் இப்போவே கூட சொல்லிவிடுங்க. நம்ம அதை பாப்பாவுக்காக சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொன்னதும், நீ சொல்கிறதும் சரிதான், அப்படியே நம்ம அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சா நமக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு செலவு வந்தாலோ அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுமோ. பார்த்தீங்களா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி திரும்பவும் அந்த பணத்திலே தான் கை வைக்க வரீங்க, அதை மட்டும் நம்ம யாருமே எடுத்து செலவு பண்ணக்கூடாது, அந்த பாப்பாக்காக நம்ம போட்டு வைக்கணும், புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு, அப்படி நீங்கள் குடும்பத்துக்காக திருப்பி எடுத்து செலவு பண்ணுறதா இருந்தால் அந்த பணத்தை ஏன் வைக்க போகிறோம் அப்படின்னு. அப்படி இல்லை மலர், ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு அப்படின்னுமோ, இல்லைங்க எமர்ஜென்சிக்கு கூட கிடையாது, அந்த 6 மாதமாக நான் முழு பணத்தையும் சேர்த்து வைக்கணும்னு ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதை வச்சு இல்லை அதோடு சேர்த்து கொஞ்சம் நஞ்சம் மிச்சப்படுத்தி அந்த லேண்டை மீட்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாதி அமௌண்ட்டை நம்ம கொடுத்துட்டு வீட்டுக்காக பாதி அமௌண்ட்டை வைக்கணும்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நாம் பாப்பாவுக்கே சேவிங்ஸ் பண்ண போகிறோம், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் செய்கிறாங்க. அதான் மலர், சுரேஷ் எப்படியாச்சும் மீட்டு தரேன்னு சொல்லியிருக்கான்ல அப்படின்னவும், ஏங்க அவனே வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கான், அவன் எப்படிங்க நமக்கு பணம் கொடுப்பான், யாரையும் நம்பி நம்ம இருக்க வேணாம், சுரேஷ் லைட்டாக கொடுப்பானா, அப்படியே கொடுத்தா கூட அந்த பணத்தை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம், நிலத்தை மீட்டாச்சுன்னு சுரேஷ் கிட்ட சொல்லிடலாம், வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்தால் போதும், என்னங்க நான் சொல்கிறது அப்படின்னவும், சரி மலர் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு பாக்கியராஜும் மலரும் ப்ரொமோஷன் கிடைச்சதுக்காக ரொம்பவே சந்தோஷமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கப்புறமா பாப்பாவை கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் வேலை முடிச்சுட்டு வந்துட்ட மாதிரி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏங்க நான் சொன்னது கவனம் இருக்கட்டும், எக்காரணத்துலையும் இந்த விஷயத்த மட்டும் யார்கிட்டையும் வாயை திறந்து சொல்லிடாதீங்க, தயவு செஞ்சு இது ஒன்றையாச்சும் எங்களுக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லவும் பாக்கியராஜ் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. மலருக்காக நம்ம இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது, அவளும் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து தான் இவ்வளோ நாள் போயிட்டு இருந்தா, மதிய பாத்தியா எவ்வளோ போல்டாக இருக்கான்னு. மலர் அந்த அளவுக்கு இல்லைனாலும் நம்ம அப்பா அம்மா மனசு நோக்கப்படாமல் வீட்டுக்காக எவ்வளோ உழைக்கிறா, அவளுக்காக இது கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு பாக்கியராஜ் யோசிக்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட் என்ன நடக்க போது, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வருமா, இல்லை தெரியாமல் அவங்க நினச்ச மாதிரி அவங்களோட பாப்பாவுக்காக சேவிங்ஸ் பண்ண போகிறாங்களா, அப்படியே வீட்டில் விஷயம் தெரிஞ்சால் பாக்கியராஜனோட நிலைமை என்னவா இருக்க போகுது, வீட்டில் இருக்கிறவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்ட வீட்டில் மலருக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.